இந்த வீடியோவில் நாம PC ஹார்ட்வேர் நியூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் இருக்குது. ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ முதல் நியூஸை நாம AMD Nvidia கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ AMD ஒரு ARM பேஸ்டு CPU எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ இந்த ARM பேஸ்டு CPUஸ்னா என்னன்னா, ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஓல்டு மேக்புக்கில் எல்லாமே ஆப்பிள் யூஸ் பண்ணது இன்டலோட CPUஸ் தான். அதுக்கப்புறமா M1 M2 அந்த மாதிரி CPUஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது எல்லாமே ARM பேஸ்டு CPUஸ். ஸோ அதே மாதிரி தான் AMDயுமே ARM பேஸ்டு CPUஸை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஏன்னா AMD ஆல்ரெடி CPUஸ்மே கிரியேட் பண்ணுறாங்க, கிராஃபிக்ஸ் கார்டுமே கிரியேட் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே என்ன புது நியூஸ்னா, Nvidiaவுமே ARM பேஸ்டு CPUஸை நம்ம பர்சனல் கம்ப்யூட்டர்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்களாம். ஸோ அப்படி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் இது ஒரு கன்ஃபார்ம்டு நியூஸ் தான். ஒரு 2025 இல்லைனா 2026 நமக்கு Nvidia கிட்டேருந்து கூட ARM பேஸ்டு CPUஸை நம்ம பர்சனல் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுறதுக்கு அவங்க CPUஸை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ Nvidia இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக CPU ரிலீஸ் பண்ண போகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஃபஸ்ட் டைம் கிடையாது. Nvidia ஆல்ரெடியுமே CPUஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் பர்சனல் கம்ப்யூட்டர்ஸுக்கு அவங்க ரிலீஸ் பண்ணதில்லை. சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் அப்புறமா பெரிய பெரிய ஒர்க் ஸ்டேஷன் அந்த மாதிரி சிஸ்டம்ஸுக்கு எல்லாமே Nvidia ஆல்ரெடி CPUஸ்மே கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமேல் புதுசாக ஒரு 2025-26 நம்ம யூஸ் பண்ணுற நார்மல் டெஸ்க்டாப் PC கூட Nvidia கிட்டே இருந்து ARM பேஸ்டு CPUஸ் வரப்போகுது. ஸோ இப்போதைக்கு qualcomm ஸ்னாப்டிராகன் சிப் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அவங்க தான் இப்போதைக்கு விண்டோஸுக்கு ARM பேஸ்டு CPUஸை கிரியேட் பண்ணுற அந்த லைசன்ஸை வச்சுருக்காங்க. ஆனால் என்ன ஆக போகுதுன்னா, அடுத்த வருஷம் அந்த லைசன்ஸ் எக்ஸ்பயர் ஆக போகுது. ஸோ அதுக்கப்புறமா நம்ம AMDயும் Nvidiaவும் அதில் என்ட்ரி கொடுக்க போகிறாங்க. ARM பேஸ்டு CPUஸை விண்டோஸ் OS ரன் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ண போகிறாங்க. இது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் தான், ஏன்னா CPU சைடில் இன்னும் ஒரு காம்படிஷன் வந்துச்சுன்னா நிறைய காம்படிஷன் ஆகிடும். ஸோ நமக்கு நல்ல ப்ரைஸிங்கில் நல்ல CPUஸ் கிடைக்க நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ அடுத்த நியூஸ் qualcomm கிட்டே இருந்து தான். மொபைலுக்கெல்லாம் ஸ்னாப்டிராகன் சிப் ரெடி பண்ணுவாங்கல்ல, அவங்க கிட்டே இருந்து தான். ஸோ அவங்க லேப்டாப்புக்குமே ஒரு ARM பேஸ்டு CPU லான்ச் பண்ண போகிறாங்க, ஸ்னாப்டிராகன் XESS அப்படிங்கிற நேமில். ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷனை பார்த்தோம்னா 64 பிட் ஆர்கிடெக்சர், 12 கோர் வரைக்குமே சப்போர்ட் இருக்குது, 3.8 GHz, பூஸ்ட் கிளாக் ஆஃப் 4.3 GHz வரைக்குமே இருக்குது, அப் டு 64 GB LPDDR5X RAM சப்போர்ட் இருக்குது. டிஸ்பிளே சப்போர்ட்டை பற்றி பார்த்தோம்னா அப் டு 5K 60 Hz வரைக்குமே சப்போர்ட் இருக்குது. அப்புறமா 4K 60 FPS வீடியோ என்கோடிங் டிகோடிங் சப்போர்ட்டுமே இருக்குது. அப்புறமா கேமரா டிபார்ட்மெண்ட்லேயுமே வீடியோ கேப்சரிங் 4K HDR கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறமா கனெக்டிவிட்டி ஆப்ஷன் பார்த்தோம்னா Wi-Fi 7 சப்போர்ட் இருக்குது, Wi-Fi 6 சப்போர்ட் இருக்குது, Wi-Fi 6E சப்போர்ட் இருக்குது, Bluetooth 5.4 சப்போர்ட்டுமே இருக்குது. அப்புறமா Wi-Fi M2 கார்டு வழியாக Wi-Fi இன்டர்பேஸுமே சப்போர்ட் இருக்குது. PC Gen 3 தான் அது. ஸோ அப்புறமா Type-C சப்போர்ட் இருக்குது, USB 3.2 Gen 2 சப்போர்ட்டுமே இருக்குது. ஸோ நல்ல இம்ப்ரெசிவான ஃபீச்சர்ஸ் தான் இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இவங்களுமே வரட்டும், காம்படிஷன் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகட்டும், அப்போ தான் நல்ல ப்ரைஸிங்கில் நமக்கு கிடைக்கும். அப்புறமா Intel ஒரு புது ஆப்பை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, Intel அப்ளிகேஷன் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லி அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷன் என்ன பண்ண முடியும்னா, கேம்ஸ் எல்லாமே ஆப்டிமைஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஆப்டிமைசேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம DLSS எதுவுமே யூஸ் பண்ணாமல் நிறையவே FPS நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். நினச்சி பாருங்கள், நேட்டிவ் குவாலிட்டியிலேயே பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறது ஒரு நல்ல ஐடியா DLSS-ஓடையுமே. ஸோ இப்போ பெஞ்ச் மார்க்கில் பார்த்தீங்கன்னா ரெயின்போ 6 அந்த கேமில் அப் டு 31% வரைக்குமே FPS இம்ப்ரூவ்மெண்ட் இருந்திருக்கு. அது மெட்ரோயிட் சீரீஸில் 24% வரைக்குமே இருந்திருக்கு. ஸோ இதோட பெஞ்ச் மார்க்கை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அந்த இண்டலோட அந்த ஆப்பை யூஸ் பண்ணாமல் 659 FPS கிடச்ச இடத்துல இங்கே 867 FPS கிடச்சிருக்கு அந்த ஆப்பை யூஸ் பண்ணதுக்கப்புறமா. ஸோ இந்த அளவுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை யூஸ்வலாக நம்ம DLSS FSR யூஸ் பண்ணால் தான் கிடைக்கும். ஆனால் இங்கே அந்த மாதிரி டெக்னாலஜி கிடையாது. இது ஜஸ்ட் அந்த ஆப்பை யூஸ் பண்ணி ஒரு பட்டனை மட்டும் கிளிக் பண்ணால் போதும் இந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே மெட்ரோ சீரீஸ்லேயுமே ஆவரேஜ் FPSஐ பார்த்தீங்கன்னா 273 இருக்குது அந்த ஆப்பை யூஸ் பண்ணாமல். அந்த ஆப்பை யூஸ் பண்ணதுக்கப்புறமா 339 கிடச்சிருக்கு. இது DLSSஓ இல்லை FSRஓ அப்ஸ்கேலிங்கோ கிடையாது. ஸோ நார்மலாகவே இந்த அளவுக்கு ஆப்டிமைசேஷனை அதில் பண்ண முடியும். ஆனால் இங்கேயுமே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நானுமே இந்த நியூஸை கேள்விப்பட்டதும் ஃபாஸ்ட்டாக போய் பார்த்துட்டேன், என்னோடய லேப்டாப்புக்குமே போடலாம், என்னோடய டெஸ்க்டாப்புக்குமே போடலான்னு. அங்கே தான் ட்விஸ்ட்டு. இந்த ஆப் 14 Gen CPUஸுக்கு மட்டும்தான் சப்போர்ட் இருக்குது. நீங்கள் இமேஜில் பார்க்கலாம், இந்த CPUஸுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு சப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இது உண்மையிலே ஒரு பேட் நியூஸ் தான். ஏன்னா அந்த CPUஸை பாருங்கள், 14 Genல எல்லாமே டாப் லைன் CPUஸ். இந்த CPUஸை யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக மினிமமாவது RTX 4070 வச்சுருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு ஹை அண்ட் சிஸ்டம்லாம் வச்சுருக்கவங்களுக்கு ஆல்ரெடி நல்ல டீசெண்டான FPS தான் கிடைக்கும். ஸோ அதுலேயுமே இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதே பட்ஜெட் CPUஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஒரு i3க்கோ i5க்கோ எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். ஸோ மேபி இன்னும் வரப்போகிற டேஸில் அவங்க இன்னும் வேறு CPUஸுக்கு சப்போர்ட் கொடுக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி 14 Genக்கு தான் கொடுப்பாங்க. ஸோ ஏதாவது பட்ஜெட் CPUக்கு சப்போர்ட் கொடுத்தாங்கன்னா நான் நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ கம்யூனிட்டி போஸ்ட்னு சொன்னதுமே ஒரு ஞாபகம் வந்தது. ஸோ இப்போ ஃப்ரீயாக எபிக் ஸ்டோரில் கேம்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அதில் ஒரு நல்ல கேமே கொடுத்துட்ருக்காங்க. நான் நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதோட ஃபஸ்ட்டு பார்ட் ஆல்ரெடி ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. அந்த டைம் முடிஞ்சிடுச்சு.
இனிமேல் கிளைம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அதோட செகண்ட் பார்ட் இப்போ ஃப்ரீயாக போயிட்டு இருக்கு. அதோட லிங்க் நம்ம சேனலோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இனிமேல் கொஞ்சம் டீசெண்டான கேம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஃப்ரீயாக கொடுத்தா தான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் கண்டிப்பாக போடுறேன். ஸோ நோட்டிஃபிகேஷனை ஆன்ல வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த நியூஸ் AMD கிட்ட இருந்து தான். AMD லேப்டாப்புக்கு ஒரு கிராஃபிக்ஸ் கார்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. AMDயோட 7900M. இதுதான் AMDல இருக்கிறதுலே டாப் ஆஃப் த கிராஃபிக்ஸ் கார்டு லேப்டாப்ஸுக்கு. ஸோ இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்னா, இதில் 16GB VRAM கொடுத்துருக்காங்க இந்த மொபைல் கிராஃபிக்ஸ் கார்டுக்கு, அதாவது லேப்டாப் கிராஃபிக்ஸ் கார்டுக்கு. ஸோ இது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் தான். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் நான் இங்கே லிஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஃபுல்லாக பார்க்கணுன்னா பாஸ் பண்ணி பாருங்கள். ஸோ சில பேருக்கு ஒரு டவுட் வரலாம், இது பட்ஜெட் கிராஃபிக்ஸ் கார்டு தானே, பட்ஜெட் லேப்டாப்லாம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கெல்லாம் சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஆல்ரெடி ஒரு ஏலியன் வேர் லேப்டாப்பில் வச்சு லான்ச் பண்ணுறதை அவர் பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த லேப்டாப்போட ப்ரைஸிங் கிட்டத்தட்ட 2.5 lakhs கிட்ட வரும். ஸோ அதுக்கு கீழே வந்தாலுமே எப்படியுமே எந்த லேப்டாப்பில் வந்தாலுமே 2 lakh இருக்கும். ஸோ இது AMDயோட ஒரு ஹை-எண்ட் கிராஃபிக்ஸ் கார்டு லேப்டாப்ஸுக்கு மட்டும் கொடுக்குறாங்க. லேப்டாப்ஸுக்குனாலே இப்படி தான் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். ஸோ யாராவது கேமிங் லேப்டாப் வாங்குற பிளான் இருந்துச்சுன்னா இதை கன்சல்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த அதிகமாக இருக்க VRAM கண்டிப்பாக நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்ச நாளில் தான் போடுறேன் இது எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. ஸோ அடுத்த ஒரு மொபைல் நியூஸ் தான். எல்லாருமே ஃப்ளிப் டைப் மொபைல் பார்த்துருப்பீங்க, இல்லைனா ஃபோல்டிங் மொபைல் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் இப்போ டிஃப்ரெண்ட்டாக ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. ஆனால் இங்கே மோட்டோரோலா வித்தியாசமாக ஃப்ளெக்ஸ் மொபைல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது ஃப்ளெக்சிபிள் மொபைல். ஸோ இதை நீங்கள் வளைச்சப்படி ஸ்டாண்ட் மாதிரி கூட யூஸ் பண்ணலாம், இல்லைனா வளைச்சி கையில் கூட மாட்டிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட கான்செப்ட் எல்லாமே ஆல்ரெடி ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்துருந்தது. நான் நெட்டில் எல்லாம் பார்த்துருந்தேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ அது இப்போ ரியாலிட்டியாக இருக்குது. மோட்டோரோலா இதை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இன்னையோட PC ஹார்ட்வேர் நியூஸ் இவ்வளோ தான். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் நியூஸை பார்க்கணுன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷனுமே ஆன்ல வைங்க.